என் அருமையான கிறிஸ்துவ சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள், உயிர்த்த நன்னாளின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவன் வெற்றி சிறந்து இருக்கிறாரா? நம்ம கூட இருக்கிறாரா என்ற நாளில் ஒரு கேள்வி. இல்லையானால் எப்பொழுதும் போல வருடா வருடம் வருகிற இன்னும் ஒரு பண்டிகையாக இது இருக்க போகிறதா? லூக்கா 24வது அதிகாரம் 5வது வசனத்திலே 2 ஸ்திரீகள் போய் அவரை கல்லறையிலே தேடி பார்த்தார்கள். அங்கே தேவதூதனானவன் அவர்களுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். ரொம்ப அருமையான ஒரு வசனம், எனக்கு பிடித்த ஒரு வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையிலே அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று கேட்கிறார்கள். Jesus is alive. My Jesus is alive. சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி பாருங்கள். அதை சொல்லுகிற வேளையிலே உங்கள் ஆவியிலே ஒரு உற்சாகம் உண்டாகும். ஆம் பிரியமானவர்களே, இன்று அநேக பிள்ளைகள் கிறிஸ்துவை ஆலயங்களிலும் பிற ஊழியக்காரர்கள் மத்தியிலும் அதிசயங்கள் மத்தியிலும் இல்லையானால் அவருடைய செழிப்பின் மத்தியிலும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தேவன் உங்களுக்குள் எனக்குள் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐ எம் சென்டிங் யூ, ஐ கிவ் யூ தட் அத்தாரிட்டி என்று சொன்னார். மத்தேயு கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையாக தேவன் சொல்வார், அந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறாரா? If he is there, then you have that authority. If he is there, you have that power to heal people. If he is there, you will no more cry. மாறாக நீங்கள் ஜெயமெடுத்தவர்களாக இருப்பீர்கள். ஆம் பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான். Let Jesus be alive and active in your life. அதற்கு இடம் கொடுங்க, நம்புங்க, முதல்ல விசுவசிங்க. அந்த இயேசு என்னுடைய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கிறார். ஆமென். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினது அவர் செய்த அற்புதம். ஆனால் அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட ஜீவிக்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். என் பிரியமான சகோதரனே சகோதரியே, my blessings to you today is let that Jesus be active and alive in your life. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே இந்த உயிர்த்த நன்னாளின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிற இந்த வேளையிலே, let the boundaries, let the chains, let all the bondages be broken in the name of Jesus. Arise and shine for the Lord, by the Lord. Amen.